வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். 2 லட்சம் செலவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வீடுன்னு சொல்கிறத விட ஒரு சூப்பரான ஒரு பெரிய ரூம் ப்ளஸ் ஒரு பாத்ரூம் தான் இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு கப்பலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே கம்மியான பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம எட்ட லேண்ட் இருக்குது, இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸோ இந்த அமைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாடகை விடுறதுக்காகவும் ஒரு ஐடியாவாக இந்த வீடு அப்படிங்கிறது அமைய போகுது. ஸோ இதுதான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு டீசெண்டான லுக்கில் தான் இருக்கும். பெருசாக எந்த வித வேலையும் செய்யலை. ஏன்னா இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறதுனால எந்த வித விஷயமும் செய்யலை. முன்னாடி ஒரு விண்டோ இருக்குது, ப்ளஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்விச்சஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சின்ன வீடு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே கம்மியான பொருட்கள் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். நீங்கள் எந்த வித பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இதோட உள்ளே வர வேண்டியது அவசியம் இருக்காது. அந்த ஒரு ரூமில் கரெக்டாக கிச்சனுக்கான எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் லைன் விடணும், அதே மாதிரி டிவிக்கான லைன் எங்கே விடணும், ஒரு பெட்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ரூம் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ண இந்த டோர் அப்படி பார்த்தீங்கன்னா பழைய டோர். ஸோ பழைய வீட்டில் இருந்த டோரை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நேராக உள்ளே வந்தோடனே ஸோ இதுதான் இந்த ரூம் மட்டும் தான் மெயினாக இதில் இருக்க போகுது. பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்க போகுது. ஸோ இந்த டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பழைய டோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டரும் ப்ளஸ் அந்த மேலே இருக்க லைட்டும் ஒரு 3 பின் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்பவுமே மினிமலான ஒரு ரூம் ப்ளஸ் ஒரு சின்ன வீடு, ரொம்பவுமே கம்மியாக மற்றும் சிங்கிள் இல்லைனா கப்பிள்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டிவி ஷோகேஸ், ஒரு டிவி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, மேலே ஒரு ஃபேன் இருக்குது, ப்ளஸ் ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். 2 சைடு ஜன்னல் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்ட்டில் இங்கேருந்து வர காற்று வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஜன்னல் வழியாக வெளியே போகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்ட்டில் 2 ஜன்னல் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7x15 கிட்டத்தட்ட 105 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு பெட் போட்டுக்க முடியும். கண்டிப்பாக 2 பேர் படுக்கிற பெட்டே போட்டுக்க முடியும். ஆனால் ரொம்பவுமே கம்மியான இடம் இருக்கிறதுனால ஒரு பெட்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த கார்னரில் வந்து ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப்புக்கு நம்ம வந்துட்டு லைன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு சின்னதாக நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மிக்ஸி கிரைண்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான ப்ரொவிஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு டிவி இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு டிவி, ஒரு DDH, இந்த 3க்கான சர்க்யூட் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ ரொம்பவுமே கம்மியான பட்ஜெட், 2 லட்சத்தில் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ரெண்டல் பர்பஸ்க்கு நீங்கள் விடுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேச்சுலருக்கு நீங்கள் விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஜன்னலுக்கும் பார்த்திங்கன்னா பழைய ஜன்னல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏற்கனவே பழைய வீட்டில் வந்து அதே ஜன்னல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் வந்து ஜன்னல்லையும் பெருசாக எங்கேயுமே காஸ்ட்டு செலவு பண்ணல. பழைய ஜன்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட் ப்ரைமரை போட்டு அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீட்டோட ஓவர்லுக் இதான் பார்த்துங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ரூம். ஸோ இதோட ஃப்ளோரிங் அப்படிங்கிறதுலையும் எந்த வித செலவும் பண்ணல. முழுக்க சிமெண்ட்டில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ளோரிங் தான். ஸோ வால் அப்படிங்கிறது முன்ன எதுவும் பட்டி பார்க்குற மாதிரி இன்னும் ஒர்க் நடக்கலை. ஒரு சிம்பிளாக இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மினிமலான சைஸில் இருக்கிறதுனால செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லாம் எங்கே மாதிரிலாம் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்க முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட்டை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து பின்னாடி பார்க்கும்போது முதல்ல வந்தோன்னே இந்த சுவிட்ச் போர்டு. ஸோ இந்த சுவிட்ச் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பின் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சின்ன பொருட்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ப்ளஸ் ஒரு டேபிள் போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோன் சார்ஜ் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து கிச்சன் யூசேஜஸ்க்காக வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன கிரைண்டர் யூஸ் பண்ண மாதிரி இருந்தாலும், ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அங்கே ஒரு லைட், இங்கே ஒரு 2 லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்கான வெளிச்சம் அப்படிங்கிறது முழுக்க இந்த லைட் வழியாக தான் வரப்போகுது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன இடத்துல இருக்குது. ஸோ பேச்சுலர் மேபி தங்குறதுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ரூம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாடகை விடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, வாடகை விடணும், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி என் வீட்டுக்கு மாடியில் வந்துட்டு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாடகை விடணும், பேச்சுலர் பசங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1.5 இருந்து 2 லட்சம் தான் செலவாகும். ஸோ உங்கள் வீட்டு மாடியில் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாடகைக்கு விட முடியும். ஸோ கண்டிப்பாக பேச்சுலருக்கு நீங்கள் வாடகை விடுற மாதிரி இருந்தால் இருக்கிற இடத்த பொறுத்து, ஸோ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். கண்டிப்பாக இதுக்கு செலவு பண்ண காசை நீங்கள் 5 வருஷத்துலேயே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் லைன் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நான் காட்டுறேன்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் லைன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிச்சன் அப்படிங்கிறது கொடுக்காதனால எலக்ட்ரிக்கல் லைன் முக்கியமானது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸில் வந்து 2 சாக்கெட் 2 சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஓகே, பாத்ரூம் காட்டுறேன். பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி வரைக்குமே டைல்ஸ் அப்படிங்கிறத ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிளாசெட்டுக்கு. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட் தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் கிளாசெட் ப்ளஸ் அந்த ஹெல்த் ஃபாசெட் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், லைட்டாக ஐவரி ப்ளஸ் ப்ரௌன் கலர் இது மிக்ஸ் பண்ண இந்த டைல் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைலும் வந்து பார்த்திங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து 30-35 ருபீஸ்க்குள்ளே வாங்கினாங்க. ரொம்பவுமே டீசெண்டான, ரொம்பவுமே சூப்பரான லுக்கில் இருக்கிற ஒரு டைல்ஸ் இது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு நம்ம சோப்பு இல்லை ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃப்ளோட்டிங் ஒரு கடப்பாக்கல்லையே ரெடி பண்ணது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல தான் வாங்கியிருக்காங்க முழுக்க. அதாவது டேப்பாக இருக்கட்டும், ஷவர் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முழுக்க எஸ்எஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு கம்பெனியோடது. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஜன்னல். ஸோ அந்த கான்க்ரீட்டில் ரெடிமேடாக கிடைக்கும் அந்த ஜன்னல் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு வென்டிலேட்டர் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்காங்களே தவிர எக்ஸ்டர்னல் வென்டிலேட்டர் எதுவுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணல. ப்ளஸ் கீசரும் எதுவுமே இதில் கிடையாது. வாட்டர் ஹீட்டர் கண்டிப்பாக இதில் கிடையாதுனால ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு டேப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்பவுமே மினிமலான ஒரு டீசெண்டான ஒரு பாத்ரூம். ஆனால் இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 4.5 சைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 35 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பாத்ரூம்னு சொல்லலாம். ஸோ இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பேசியஸாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேசியஸான பாத்ரூம் அப்படிங்கிறது நீடடாக இருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைல்ஸ் ஒட்டினதெல்லாம் இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கேயுமே வந்து இடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே இதை வந்து நான் பேசியிருப்பேன். ஒரு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஒரு ஹைட் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதோட பைப்போட லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல் தான் வந்தது. ஸோ அதனால் வந்து ஃப்ளாட்டாக கொடுக்காம கொஞ்சம் ஏற்றி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. இன்னும் ஒரு அந்த இது ஃப்ளஷ் டேங்க் மட்டும் ஃபிட் பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறது இன்னும் பேசிக்காக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா முழுக்க ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த் ஃபாசெட்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஒரே டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஃபாசெட்டு ப்ளஸ் அந்த வாட்டர் லைன், அதாவது அந்த ஃப்ளஷ் டேங்க்கு போகிற வாட்டர் லைன், இந்த ரெண்டுமே வந்து ஒரே இதில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் எஸ்எஸ்ல கொடுத்த மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து ஆங்கிள் காக் வாங்கணும். அதுக்கப்புறமா தனித்தனியாக ஃபாசெட்டும் கனெக்டிங் ஹோஸ் இதெல்லாம் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வாங்கியாச்சு. இது வந்து வாட்டர் டெக் கம்பெனியோடது. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ளம்பிங் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டெக் அப்படிங்கிற கம்பெனி ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. நிறைய யூஸ் பண்ணியாச்சு, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்ல போகிற மாதிரி தான் பேரிவேர், இன்னும் கொஞ்சம் போனால் ஜாகுவார், ஜான்சன் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ வெஸ்டர்ன் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3500 சம்திங் அந்த ரேட்டில் வந்துட்டு இருந்தது. ஸோ இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுமே என்னென்ன ரேட் ஆகிருக்கு, வீட்டுக்கு எலக்ட்ரிக்கலில் வந்து மெட்டீரியல் என்னென்ன வாங்கியிருக்காங்க, எத்தனை சுவிட்சஸ், எத்தனை சாக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்னலாம் தெளிவாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற முழு விளக்கம் அந்த வீடியோவில் இருக்கும். அதாவது இப்போ வந்து இது 2 லட்சம் அப்படிங்கிறது ஒரு ரஃபாக சொல்கிறேன்னா, இந்த 2 லட்சத்துக்கு தெளிவான அமௌண்ட் எவ்வளோ செலவாகிருக்கும், ஒரு கிளாசெட்டோட ரேட் என்ன, சுவிட்சோடது ஒயர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விளக்கமும் அந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாத்ரூம், ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது அந்த டேப்பு பார்த்திங்கன்னா பாடி டேப் இது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் பார்த்தோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து உள்ள வரவங்களுக்கு வந்துட்டு கை காலெலாம் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக தான் இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 130 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் ப்ளஸ் ஒரு பாத்ரூம் இருந்தது. ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.